அல்லேலூயா. அந்த மகிமையான கிறிஸ்துமஸ்ல இயேசு கிறிஸ்துவை நாம முகமுகமா பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதற்கு தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2, 10, 11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். வயல்வெளியில வீதிகளில மேய்ப்பர்கள் தங்கியிருந்த இடத்துல திடீரென்று ஒரு நாள் ராக்காலத்தில் வானத்தில் வெளிச்சம், அவர்கள் எல்லாம் பிரமிக்கிறார்கள். சூரிய வெளிச்சமும் அல்ல, சந்திரனுடைய வெளிச்சமும் அல்ல, இது வித்தியாசமா இருக்கிறது என்று மேய்ப்பர்கள் பார்க்கும் பொழுது ஒரு தூதன் அதுல இறங்கி வந்து அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறான். அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாயிடுச்சு. உடனே தான் அவன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது எல்லா ஜனத்துக்கும் உரிய பண்டிகை. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மொழி, இனம், தேசம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும். உதாரணமா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்திருக்குன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். 1 கோடி ரூபாய் லாட்டரி. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படி இருக்கும்? பாரு வந்தாம் பாரு வரத்து அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சல் தான் உண்டு பண்ணோம். ஒரு ஆளுக்கு சந்தோஷம், ஒரு ஆளுக்கு துக்கம். இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியா விளையாடுது, பாகிஸ்தான் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா ஜெயிச்சுட்டு அப்படின்னு உடனே யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். பட்டாசு வெடிப்பாங்க, இனிப்புகளை வழங்குவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, கம்பீரிப்பாங்க. சந்தோஷம்தான். சரி, நம்ம தேசத்துக்கு எலெக்ஷன் தான் வருதுன்னு வச்சுக்கிடுவோமே. எலெக்ஷன் வரும் பொழுது எப்படியும் ஒரு குரூப்பு ஜெயிக்கும், ஒரு குரூப்பு துவக்கும். அப்போ ஜெயித்த குரூப்புக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும், தோத்த குரூப்புக்கு எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். அப்படித்தானா? ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி. நல்ல செய்தி எல்லா தேசத்துக்கும். நீங்க யோசித்து பாருங்க. கேரளாவில் விசேஷமான ஒரு பண்டிகை என்னன்னா ஓணம்னு சொல்லுவாங்க. ஓணம் பண்டிகை அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். படகு போட்டி தான் என்ன, வீடு அலங்கரிப்பு தான் என்ன, விருந்து தான் என்ன சொல்லி முடியாது, அப்படி இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள யாராவது ஓணம் பண்டிகை நம்ம கொண்டாடுறோமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை இருக்கு. இந்த பொங்கல் பண்டிகை தமிழர்கள் சந்தோஷமா கொண்டாடுவாங்க, கேரளாக்காரங்க கொண்டாடுவாங்களா? இல்லை. ஒரு குரூப்புக்கு சந்தோஷம், அடுத்த குரூப்புக்கு கவலையே கிடையாது. நீங்க வட இந்தியாவுக்கு போனா உங்களுக்கு தெரியணும், ஹோலி பண்டிகைன்னு ஒரு பண்டிகை உண்டு. நேரத்தில் உள்ளவங்க இருப்பீங்க. அந்த ஹோலி பண்டிகையில் என்ன செய்வாங்கன்னா இருக்கிற சாயப்பொடியெல்லாம் அள்ளி மேலே போடுவாங்க. காணாத குறைக்கு அசிங்கமாக இருந்திக்கு மேலே அள்ளி போட்டுருவாங்க. அது ஒரு பெரிய விளையாட்டு, ஒரே கொண்டாட்டம். நான் அங்கே இருந்திருக்கேன், பார்த்துக்கிடுங்க. டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம யாரும் கொண்டாடுறோமா? இல்லவே இல்லை. இன்னும் வட இந்தியாவில் இன்னொரு பண்டிகை உண்டு, ரக்ஷா பந்தன் ஒன்று உண்டு.
அதாவது கயிறு கட்டுவாங்க, நீ எனக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லி இந்த கயிறை கட்டி ஒரு பண்டிகை உண்டு. அதுக்கு பேர் ரக்ஷா பந்தன் சொல்லுவாங்க. ஆனா நாம யாரும் அதை கொண்டாடுறோமா? இல்லவே இல்லை. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு பண்டிகை, ஒரு நல்ல நாள். நல்ல நாள். அந்த கிறிஸ்து பிறந்தது எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்க்குறோம், அல்லாவிட்டா மொபைலை ஆன் பண்ணி பார்க்குறோம், அல்லாட்டானா பேப்பரை வாங்கி விரிச்சு பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்க என்னதான் இருக்கு? என்ன பார்த்தானா விபத்து, மரணம், கொலை, பாலியல் தொல்லை, கடத்தல், கலவரம், யுத்தம், இப்படி என்று சொல்லி அதை திருப்பினாலே துர்செய்தியா இருக்கிறது. எங்க திருப்பினாலும் துர்செய்தி தான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால் அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி. இந்த உலகத்தில் 225 நாடுகளில் இந்த நாளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசரிக்கிறாங்க. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் இந்த இயேசு பிறந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்கள் என்றால் அதுல என்ன சந்தோஷம் இருக்கிறது, அதுல என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். வேத வசன வெளிச்சத்தில் வைத்து பாருங்க. கிறிஸ்துமஸ் வருதுனாலே போதும், எங்க பார்த்தாலும் ஸ்டார் தான், எங்க பார்த்தாலும் ட்ரீஸ், மரங்கள் தான், எங்க பார்த்தாலும் சாண்டா கிளாஸ் தாத்தா, அந்த தாத்தா தான். அப்படித்தானா? எங்கேயும் பாருங்க, எல்லா இடமும் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஸ்வீட்ஸ், கிஃப்ட்ஸ், அப்படித்தானா? பரிசு பொருளை கொடுக்கிறது, இனிப்புகளை பகிர்ந்து கொள்கிறது, விருந்து வைக்கிறது, நல்ல ட்ரெஸ் புத்தாடை அணிகிறது, வீடுகள் ஆலயத்தை அலங்கரிக்கிறது. எங்க பார்த்தாலும் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஆராதித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இது சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு செய்தி. ஆனால் இன்றைய உலக மக்கள் எல்லாரும் இது உலக பிரகாரமான ஒரு சந்தோஷத்தை பெரிதாய் நினைத்து ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய ஆத்துமாவில் ஒரு மெய்யான கிறிஸ்துமஸ் ஒன்று இருக்கிறது, அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? ஒரு 3 காரியங்களை வேத வெளிச்சத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். சரி, இந்த பண்டிகை அவ்வளவு விசேஷமானது என்றால் என்ன அர்த்தம் என்றால் 1 தீமோத்தேயு 3:16 நீங்க படிக்கும் பொழுது God manifested in flesh, ஆங்கிலத்தில், தமிழ்ல சொன்னா கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காணக்கூடாத தெய்வம், சர்வத்தையும் உண்டாக்கின மகா பெரிய தெய்வம், ஜோதிமயமான தெய்வம் தன்னைத்தான் வெறுத்து ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த நாள்தான் இந்த கிறிஸ்துமஸ். மனுஷனை தேடி தெய்வம் வந்தார். மனுஷனை தேடி தெய்வம் வந்தார். அதான் அந்த பாட்டம்மா பாடினாங்க, நான் தேடி போகவில்லை, அடுத்து என்னை தேடி வந்தார் ஐயா. அப்போ தேவன் நம்மை நேசித்தபடியால் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தன்னைத்தான் வெறுத்து, பிலிப்பியர்ல படிக்கிறோம், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி இந்த பூமியின் மைய பகுதியில், உலகத்தின் எசேக்கியேல் 5:5 படித்தா தெரியும், உலகத்தின் மைய பகுதியில் அவர் ஒரு ஏழை குடும்பத்தில், அவர் மாட்டு தொழுவத்தில் முன்னணையில் கிடைத்தப்பட்டவராக வெளிப்பட்ட நாள் தான் இதை போல ஒரு நாள். ஒரு சின்ன ஓம கதை சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ராஜா ஒரு நாள் தன்னுடைய தர்பாரில்
ஒருவருமே கிடையாது. அந்த தர்பார்ல அவர் காலை நேரத்தில் அந்த தர்பார்ல அப்படியே உலாவி கொண்டே இருந்தார். இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அரண்மனை சுவரை அப்படியே எட்டி பார்த்தார். அந்த சுவர்ல எறும்புகள் வரிசையாய் போய்கொண்டே இருந்தது. இவர் அதை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்ன வரிசையா போகிறது, எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறது, எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறது, எவ்வளவு அருமையாக உழைக்கிறது என்று சொல்லி அதை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தவர் அந்த எறும்போடு பேச ஆரம்பிச்சிட்டார். எறும்பே எறும்பே, நீ எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறாய், எவ்வளவு வரிசையாய் போய்கொண்டிருக்கிறாய், உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, உன்னை நான் பாராட்டுகிறேன், உனக்கு நான் பரிசு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த தர்பார்ல வேற யாருமே கிடையாது. இப்பொழுது அந்த தர்பாருக்குள்ள மந்திரியார் அப்படியே வரும்போது எட்டி பார்க்கிறார். தர்பார்ல ஒருவருமே கிடையாது. ஆனா ராஜா பேசி கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே, ராஜா யாரோடு பேசுகிறார், நல்லா தானே இருந்தாரு, அவர் புலம்பிட்டு இருக்கிறாரே என்ன அப்படின்னு சொல்லி அருகில வந்து ராஜாவே வாழ்கன்னு சொல்லி குனிந்து நின்னாராம். அவர் கேட்கல, திரும்பியும் சொன்னாராம், ராஜாவே நீர் மிகவும் வாழ்க அப்படி வாழ்த்தினாராம். அப்போ ராஜா எட்டி பார்த்தாராம், ராஜாவே நீங்க யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம், நான் அந்த எறும்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, நம்ம ஊர்ல நம்ம ராஜாங்கத்தில் சுறுசுறுப்பா மக்கள் இருக்கலையே, நம்ம இராணுவத்தில் வரிசை கிரமமா இராணுவ வீரர்கள் கூட செல்லவில்லையே, நம்ம ராஜாங்கத்தில் பார்க்கும்போது ஒற்றுமை இல்லையே, இப்படி ஒரு கடின உழைப்பு இல்லையே, ஆகவே தான் இந்த எறும்போடு நான் பேசி கொண்டிருக்கிறேன், அதை நான் பாராட்டுகிறேன், அதற்கு நான் பரிசு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னபோது மந்திரியார் சொன்னாராம், ராஜாவே ராஜாவே நீர் எவ்வளவு பேசினாலும் எறும்புக்கு கேட்க போறதும் இல்லை, நீர் எவ்வளவுதான் உங்களுடைய அன்பை கொட்டு கொண்டு கொட்டுனா கூட அதுக்கு புரிய போறதும் இல்லை, நீங்க எவ்வளவுதான் நீங்க வாழ்த்தினாலும் அதை அறியவே அறியாது என்று சொன்னாராம். அப்போ கேட்டாராம், அப்போ நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொன்னாரான், நீங்களும் ஒரு எறும்பா மாறணும், நீங்களும் ஒரு எறும்பா மாறினாதான் அந்த எறும்புகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அந்த எறும்புகளுக்குள்ள இருக்கிற பாரங்கள் உமக்கு தெரியும், அந்த எறும்புகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழுகிறது என்பதை அப்பொழுதுதான் நீங்கள் அறிய முடியும், அறிந்தால்தான் அதற்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் என்று சொன்னாராம். இது ஒரு ஓமை கதையா இருந்தா கூட இதை போலதான் நம்முடைய ஆண்டவர் ஒரு காலத்தில் தேவன் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் வானத்தை விட்டு இறங்கி அந்த சீனாய் மலையில் இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே கடவுள் இந்த உலகத்தில் அந்த மலையில மிதித்த உடனே அந்த மலை அதிர ஆரம்பித்தது, அந்த அந்த பூமி குலுங்க ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, எங்கும் புகைக்காடாய் மாறிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், மோசே மோசே நீர் எங்களோடு பேசும், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லி தேவன் பேசுவதை விரும்பவில்லை. வேதத்தை படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா தேவனுக்கு நம்மோடு பேச ஆசை, நம்மோடு பழக ஆசை, அவருடைய உள்ளத்தை பகிர்ந்து கொள்ள ஆசை, அவர் நம்மை நேசிக்க, நம்மை போஷிக்க, நம்மை பாதுகாக்க அவர் ஆசைப்பட்டபடினால இந்த பூமிக்கு இனி மனிதனாக நாம வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 3:15 படிக்கலாம், நேரம் இல்லை. நீங்க 49 ஆதியாகமம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம், எண்ணாகமம் 24:17 நீங்க படிக்கலாம். இது எல்லாம் அவருடைய பிறப்பு குறித்தே சொல்லி இருக்கும். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம், ஏசாயா 7:14 படிக்கலாம், 9:6 நீங்க படிக்கும்போது அவர் எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் பிதாவாகிய தேவ சமூகத்தில் ஆண்டவராய் இயேசு போய் கேட்டாராம்,
ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த பாவ உலகத்துக்கு பலியாக உம்முடைய இந்த மனு குலத்தை மீட்பதற்கு என்னை அனுப்பும் என்று கேட்ட பொழுதுதான் தேவன் அனுமதித்தார், ஒரு சரீரத்தை அனுமதித்தார். வேதம் படிச்சா நல்ல எபிரேயர்ல இருக்கு. எனவேதான் மகா பெரிய ஜோதிமயமான தேவன் தம்மை தாமே சுருக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, மகா வல்லமை உள்ள தேவன் அன்பின் ரூபமாக நம்மை நேசித்தபடியினால்தான் இந்த பூமியில அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசுவிடம் இருக்கிற அன்பு தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது பாவங்களை மன்னிக்கிற அன்பு, பாவங்களை மன்னிக்கிற அன்பு, எந்த மனிதனையும் நேசிக்கிற அன்பு, மாறாத அன்பு, நிலையான அன்பு, தியாகமான அன்பு, குணமாக்குகிற அன்பு, விலகாத அன்பு. ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க போனீங்கன்னா ஒரு பியூர் லவ், ஒரு பெர்ஃபெக்ட் லவ் நீங்க எதிர்பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். அதிகமா இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை எல்லாரையும் அவர் நேசிக்கிறபடியினால்தான் இந்த வருஷத்திலையும் தேவன் உங்களை ஜீவனோடு வைத்து இந்த ஒரு அருமையான ஆலயத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த ஆலயத்திலே உங்களை ஆராதிக்கும்படி ஆண்டவர் உங்களை விரும்பி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதிகமாக இயேசு நேசிக்கிறார். என்னை யாரும் நேசிக்கலையே அப்படி நீங்க யோசிக்கவே கூடாது. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுனாலதான் காலங்களே கணிக்கப்பட்டது, கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டது. அவர் பிறந்தனால்தான் இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று. நான் பேசுறதெல்லாம் உலகத்துக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிற்று. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு கிருபை உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, ஒரு புதிய ஜீவன், அந்த நித்திய ஜீவன் உண்டாயிற்று. பரலோகத்தை ஆண்டவர் திறந்து வைத்தார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளினார். இதுதான் விலையேற பெற்ற தேவ அன்பு. சரி, இப்போ ஒரு 3 காரியங்களை உங்க வேதத்திலிருந்து வைக்கிறேன். இயேசு இந்த பூமிக்கு வந்த மெய்யான நோக்கம் என்ன? மெய்யான நோக்கம் என்ன? ஏதோ இந்த வஸ்திரம், புது வஸ்திரம், ஒரு பிரதிஷ்டை அல்ல, ஒரு பண்டிகை அல்லாவிட்டான்னா ஆடல் பாடல்லாம் வைக்கிறது அல்லவே அல்ல. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறக்க ஆசைப்படுகிறார். அதுதான் மெய்யான கிறிஸ்மஸ். மெய்யான கிறிஸ்மஸ், மெய்யான கிறிஸ்மஸ் அதுதான். நீங்க லூக்கா 2:11 படிக்கும் பொழுது அவருக்கு அது 2:11 படிங்க. 2:11 அந்த தூதன் சொன்ன வார்த்தையில் அடங்கி இருக்கு பாருங்க. 2:11 இன்னைக்கு யார் பிறந்திருக்கிறார் என்றால், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தார் என்று பார்த்தீங்கன்னா, அவர் என்னை ரட்சிக்க வந்தார். என்னை ரட்சிக்கும்படி வந்த தெய்வம் தான் இயேசு. உலகத்தில் உள்ள மதங்கள் எல்லாம் சொல்லும், நிஷ்டனை துஷ்டனை நிக்கிரகம் பண்ணு அப்படி சொல்லும், ஒரு பாவம் செய்கிறவனை கொல்லு அழி என்று சொல்லும். இயேசு கிறிஸ்து மனிதனை ரட்சிக்க வந்தாரே ஒழிய பட்சிக்க வரவில்லை. புரிஞ்சுக்கணும். இயேசு என்னை ரட்சிக்க பிரியப்படுகிறார். என் வாழ்க்கையில பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு புனித வாழ்க்கை தர விருப்பப்படுகிறார். திடீரென்று எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு சம்பவம் பார்த்துக்கிடுங்க. அது என்னவென்றால், நீங்க ஒரு குடியாரன் இருந்தான். அந்த குடியாரன் இப்படிப்பட்ட மீட்டிங் எங்க நடந்தாலும் போவான். அவனை பிடித்த ஆவி அப்படியே கொண்டு போயிடும். பார்த்துக்கிடுங்க. அந்த மீட்டிங் என்ட்ரன்ஸுக்குள்ளெல்லாம் வரமாட்டான். ஏதோ ஒரு தூரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நல்ல குடி போதையில புலம்பிக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிடுங்க. புலம்பிக்கிட்டே இருப்பான், முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். யாரும் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. இப்படி அவன் 29 கூட்டத்துக்கு போனானா. அவன் எழுதி வச்சிருக்க எத்தனை கூட்டம்? 29 கூட்டத்துக்கு போனானா. எல்லா இங்க செக்கடியில் ஒரு மீட்டிங், அவர் அங்கே வந்து உட்கார்ந்துருப்பான். இல்லை அடுத்தாப்ப பக்கத்தில் எந்த ஊர் இருக்குன்னு பார்ப்பான். அந்த ஊரில் ஒரு கன்வென்ஷனா அங்கேயும் போய் உட்கார்ந்துருப்பான். ஆனால் முழு தண்ணியில் தான் உட்கார்ந்துருப்பான். ஒரு நாள்
அவன் 29வது தடவை பார்த்துடுங்க. அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே, இயேசு உன்னை ரட்சிக்க வந்தார், அவர் உன்னை ரட்சிக்கிற தேவன், பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிற தேவன், யாருக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு வேண்டும், பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும், முன்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தாராம். அந்த சத்தம் தூரத்திலிருந்து அவன் காதுல விழுந்த உடனே அவன் குடி போதையிலே தள்ளாடி 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 அப்படியே வந்தானா. வரும்போது ஊர்க்காரங்கெல்லாம் என்ன செய்தாங்க, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். குடிகாரன் வாராடா அப்படின்னு சொல்லி. அவன் வந்து அந்த ஆல்டருக்கு முன்னால வந்து நிற்கும் போது தேவ மகிமை அவனை தொட்டபடியினாலே அவனுக்குள் இருந்த குடி ஆவி விலகி ஓடிட்டு, அவன் அந்த இடத்துல அந்த குடியின் ஆவி போனது, அந்த குடி மறந்தது, ஒரு புது மனுஷனாக மாறினான். நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிக்கும்படி வந்தார். புரிஞ்சுக்கிடுங்க. அவன் எந்த பாவியா இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இயேசு ரட்சிக்க வந்த தெய்வம், பயங்காட்ட வந்த தெய்வம் அல்ல, உன்னை பழி சொல்வதற்கு வந்த தெய்வம் அல்ல, உன்னை வாழ வைக்கிற தெய்வம். அதுதான் அவர் ரட்சிக்க வந்தார், உன்னை விடுதலையாக்க வந்தார், விடுதலையாக்க வந்தார். இன்னைக்கு உலகம் சொல்லும், நம்மளை குறித்து வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கிணத்துக்குள்ள ஒரு மாடு விழுந்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும், ஓமையா உங்களுக்கு சொல்றேன். ரட்சிப்புன்னா என்னங்கிறது தெரியும். ஆனா ரட்சிப்பு பெறாம, அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம், அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாம கிறிஸ்தவங்க நம்ம ஓடிட்டு இருந்தான்னா, அந்த மகிமையான கிறிஸ்துமஸ்ல நமக்கு பங்கு இல்லாம போயிடும். பாருங்க, ஒரு மாடு ஒரு பாங்கணத்துக்குள்ள விழுந்துச்சு, பாழான கிணத்துக்குள்ள விழுந்துச்சு. பக்கத்தில் போனவங்க எல்லாம் அதை பார்த்தாங்க, காரி துப்பிட்டு இது ஒரு கள்ள மாடு அப்படி சொல்லிட்டு போனாங்க. இன்னும் சிலர் பார்த்தாங்க, இது இவ்வளவு குழிக்குள்ள விழுந்ததுனால கண்டிப்பா அது நொண்டியா இருக்கும், நொண்டி மாடுன்னு சொன்னாங்களாம். இன்னும் சிலர் சொன்னாங்களாம், இது முட்டு மாடு, இது முட்டு மாடு, இதுக்கு போக வேண்டிய கேஸ் தான் சொல்லி எல்லாரும் சபிச்சுட்டு போனாங்களாம். ஆனா ஒரே ஒருவர் வந்தாராம், அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி அந்த மாடை கயிறுனால கட்டி பலரை அழைத்து அந்த குழியிலிருந்து தூக்கி விட்டாராம். அதுதான் யாரு? அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர். சரிதானா? அப்போ இது போலதான் எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இந்த உலகம் ஒன்னே முட்டு மாடுன்னு சொல்லலாம், கள்ள மாடுன்னு சொல்லலாம், நொண்டி மாடுன்னு சொல்லலாம், உன்னை வசமாரி பொழியலாம், நீ ஏதோ ஒரு பாவ குழியில கிடக்கலாம், அல்லாவிட்டால் சாப குழியில கிடக்கலாம், ஒரு பிசாசின் கட்டுகளில் நீ சிக்கி இருக்கலாம். அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறபடியினால்தான் என்னை மீட்கும்படியாக பரலோகத்தை விட்டு, விண்ணகத்தை விட்டு, அந்த தேவ தூதர்கள் ஆராதனை மகிமையெல்லாம் விட்டு பாங்குழியில கிடக்கிற என்னை, பாவ சேற்றில் கிடக்கிற என்னை தூக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இயேசு என்ன தூக்கினார், எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தார் என்ற நிச்சயம் இருக்கிறதா? அதற்கு தான் இயேசு என்றாலே என்ன பெயர்? இயேசு என்று பெயரிடுவாயாக. இனி நீங்க சொல்லணும், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பவுல் என்ன சொன்னார்? 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு. அப்போ அவர் வந்த மேலான நோக்கம் எந்த பாவ குழியில கிடந்தாலும் என்னை தூக்குவதற்கு, என்னை தூக்கி தம்முடைய ஆவியினால் அலங்கரிப்பதற்கு, என்னை அவருடைய ஆலயமாய் மாற்றுவதற்கு, அவர் என் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு தான் என்னை அவர் தூக்கி விட்டார். உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுகிற நான் யாருன்னா, என்னுடைய 33வது வயதுல இருதய வியாதியில் இருந்தேன். ஒரு வால்வு செயலற்று போயிடுச்சு. சென்னை வரைக்கும் கொண்டு போனாங்க. கொண்டு போய் விட ஒப்பேராத என்று சொல்லி, பிழைக்க மாட்டான் என்று சொல்லி என்னை திருப்பி அனுப்பினார்கள். நீங்க தெரியும், சென்னையில் வடபழனியில் டாக்டர் திருமலை தான் என்னை பரிசோதித்தவர். ஆக நான் கைவிடப்பட்டவனாக வந்தேன். பெயரளவில் நான் கிறிஸ்தவன் தான், என் பேர்ல கிறிஸ்தவ பேர் இருக்கு, நான் ஆலயத்துக்கு போவேன், காணிக்க கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் இப்பொழுது கைவிடப்பட்ட நிலையில நான் கட்டில வந்து முடங்கி படுத்து கிடக்கிறேன். எல்லாரும் வந்து ஹார்லிக்ஸ் பாட்டிலையும் ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் தந்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போவாங்க. ஆனா ஒரே ஒரு தாயார் வந்தாங்க, யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், நீ அவரை நோக்கி கூப்பிடு என்று ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார்கள். அந்த வார்த்தை மரண பயத்தில் இருந்த என்னை
ஒரு இக்கட்டில் இருந்த என்னை ஆண்டவரை நோக்கி பார்க்க தூண்டியது. அப்பொழுதுதான் நான் கட்டில இருந்து கையை உயர்த்தி, இயேசுவே, ஐ வாண்ட் டு லீவ், நான் வாழ விரும்புகிறேன், நான் மரிக்க விரும்பவில்லை, ஆண்டவரே ஒரு விசை மனம் இறங்கும் என்று சொல்லி நான் கேட்டபோது 1989 வருஷம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மாலை 5:15 மணிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார், என் இருதயத்தை தொட்டார், எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். அன்றைக்கு என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அவர் என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். என்னை அழிக்க தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை, என்னை ரட்சிக்க வந்தார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலும் கூட இப்படி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனா இருக்கிறேன், எனக்கும் இயேசுவுக்கும் ஒரு தொடர்பு வேணும். இன்னைக்கு நீ தொடர்பு அருந்த நிலையில உலகத்துல சுற்றி கொண்டு இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவுடைய தொடர்பு உனக்கு வேணும், அவருடைய தொடுதல் உனக்கு வேணும். அதுக்காகத்தான் இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை உனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் ரட்சிக்கிறவர். பார்த்துக்கிடுங்க. சில வேளை நம்ம பாவத்தோடு மறிச்சான்னா நல்லா அறிஞ்சுக்கிடணும், நித்திய நரகம். வாழ்க்கை விசேஷமானது. பாவத்தில் பிறப்பது தவறல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளே. பாவத்தில் பிறந்துட்டேன், ஒரு ஏழை வீட்டில் பிறந்துட்டேன்னு சொல்றது தவறே அல்ல. ஆனால் பாவத்தில் மரிப்பது தான் மகா பெரிய தவறு. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தானே. அப்பேற்பட்டவரிடத்தில் நீ வராமல் இருப்பதினாலே தான் அந்த ரட்சிப்பை இழந்து போய் நிற்கிறாய். ரட்சிப்பை இழந்து போய் நிற்கிறார். பாருங்க, விபச்சாரியான ஒரு ஸ்திரியை தான் யோவான் 8:3 பார்த்தா தெரியும். இயேசுவானவர் முன்னால கையும் மெய்யுமா கொண்டு விட்டாங்களாம். அது சட்டம் பேசினாங்களாம். மோசேயுடைய பிரமாணத்தில் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் இப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார். ஓயாமல் கேட்ட உடனே ஒரு வார்த்தை சொன்னார். நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டாராம். கொஞ்ச நேரம் கட்டி எழுதி பார்த்தான்னா அந்த பெண்ணு தான் நிற்கிறா, வேற ஒருவரையும் காணும். இயேசு கேட்டார், ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லையா? ஒரு கல்ல கூட எரியலையா அப்படின்னு பார்த்த உடனே, இல்ல ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. என்ன அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? என்ன அருமையான ஆண்டவர். பாவத்தோடு நம்ம விளையாடக்கூடாது. நெவர் பிளே வித் சின். நல்லா ஞாபகம். பாவம் புரிஞ்சுக்கிடணும், ஒரு மனுஷனை தொடர்ந்து பிடிக்கும். நல்லா ஞாபகம், தொடர்ந்து பிடிக்கும். அது வியாதியா வரலாம், அல்லனா சாபமா வரலாம், அல்லாவிட்டானா இழப்பா வரலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பாவம் இருக்கும். பிரியமானவர்களே, உங்க முன்னேற்றத்திற்கு, உங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு, அல்லாவிட்டால் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருப்பதே இந்த பாவம் தான். இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுவீர்கள் என்றால், அந்த ரட்சிக்க வந்த தெய்வம் இன்றைக்கு உங்களையும் ரட்சிப்பார். இன்றைக்கு உங்களுக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு தான் உங்களுக்கு ஒரு மீட்பின் நாள். மீட்பின் நாள் பார்த்துக்கிடுங்க. இட் செப்பரேட்ஸ். ஏசாயா 59:2 படிச்சீங்கன்னா, இந்த பாவம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இல்ல, உறவை விட்டு பிரித்த உடனே பிசாசு வந்து அவங்க மேல ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு விடுவான். செப்பரேட்ஸ். இன்னும் நீங்க பாப்பீங்கன்னா அது என்ன செய்யணும்? இட் பிளாக்ஸ் யுவர் பிளெஸிங்ஸ். உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அது தடுத்து போடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வந்தார். அவர் ரட்சிப்பதற்காகத்தான், உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்கு தான் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ரட்சிப்பை அவர் சும்மா சம்பாதிக்கல, தன்னுடைய சொந்த இரத்தத்தை இதே பூமியில சிந்தினார். பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். நம்மேல் இருந்த சாபத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பிணையாகி அவர் இரத்தம் சிந்தி உன்னையும் என்னை மீட்டு கொண்டார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எந்த புண்ணிய கிரியை செய்தாலும் பாவம் போகாது. நான் எல்லா இடமும் சுத்தினவையும் பார்த்துக்கிடுங்க. எல்லா காசியா சுத்தினவன் தான், கயாவா எல்லா இடமும் எல்லா புண்ணிய சேத்திரங்கள்லாம் சுத்தி வந்தவன் தான்.
நீங்க என்ன புண்ணிய கிரியை செய்தாலும் ஒரு புண்ணிய கிரியுமே உங்களை ரட்சிக்காது. நீங்க எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணுகிறோம் என்றாலும் அந்த தான தர்மம் உங்களை ரட்சிக்காது. சில வேளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆண்டவர், ஆனால் உங்களை ரட்சிக்கவே முடியாது. சில வேளை சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் நீ செய்து வந்தா கூட உனக்கு மீட்பே கிடையாது. புரிஞ்சுக்கிடணும். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லவே இல்லை. அதனால்தான் இயேசு இன்றைக்கு அன்புள்ளவர், நமக்கு ரட்சிக்க வந்த தெய்வம், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பிணையானவர். நீங்க கேட்கலாம், ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் என் வாழ்க்கையில ஒரு மெய்யான தொடுதலை எனக்கு தரணும். ஆண்டவரே உமக்கும் எனக்கும் உள்ள உறவுல ஆண்டவரே இன்றைக்கு சரியான கனெக்ஷன் இருக்கணும். சில வேளை முறிந்து கிடந்தா கூட நம்ம அந்த எலக்ட்ரிக் மேன்ட்ட ஒரு காரியம் சொல்லுவோம். நம்ம வீட்டில் கரண்ட் வெட்டி வெட்டி எரிஞ்சிட்டு கிடக்கிற நேரத்தில் வயர்மேனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு கரண்ட் சரியாக வரலையா, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க பிரித்து அடிங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிரித்து அடிங்கன்னு ஒரு வார்த்தை. இந்த வயர்மேன்ட்ட கேட்டால் தெரியும். அப்போ அவர் என்ன செய்வார், போஸ்டில் ஏறி அந்த எல்லா துருவெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு திரும்ப அந்த வயரை நல்லா சீவி எடுத்து மின்சாரம் அந்த மெயின் லைனில் அப்படி சுருட்டி விடுவார். பார்த்துடுங்க. அதற்கு பின்பு நம்ம வீட்டில் கரண்ட் எப்படி வரும், சீராக வரும். பார்த்துருக்கீங்களா? ஃப்ரிட்ஜா பிரச்சனை இருக்காது, டிவியா பிரச்சனை இருக்காது, மற்றபடி வெட்டி 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 வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை கூட இப்படி கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் உலகம், கொஞ்சம் இயேசு, கொஞ்சம் பிசாசு, உங்கள் வாழ்க்கை இப்படியே அத்து அத்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நீங்க உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை மீண்டும் தன்னுடைய சரீரத்திலே ஒட்ட வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ரட்சிக்க தான் இயேசு வந்தார். சரி, இரண்டாவதாக உண்மையான கிறிஸ்துமஸ் அதான். இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 1 நினைக்கிறேன், மத்தேயு 1 23 வசனம் என்ன சொல்லுகிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன். அப்போ இந்த இயேசுவானவர் இரண்டாவது செய்கிற ஒரு ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால், நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். புரியுதா? ஒரு பெற்றோர் தன்னுடைய வீட்டிற்கு பிள்ளைகள் வருவதை விரும்புவார்கள், அப்படித்தானா? பிள்ளைகள் வீட்டிலே போய் தங்கி இருக்க விரும்புவார்கள். இதே போலத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்ம வாழ்க்கையில நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு பெரிய ஆசை, நம்மளை பரதேசியா விட விரும்ப மாட்டார், நம்மளை ஒரு அனாதையை விட அவருக்கு பெரியும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், இவன் என் பிள்ளை, நான் அவனோடு பேச வேண்டும், அவனோடு பழக வேண்டும், அவனுக்கு நான் உதவ வேண்டும், அவன் கஷ்ட நஷ்டங்கள்ல நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். இதைத்தான் யோவான் எழுதியிருப்பார் 1 எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. யோவான் 1 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவருடைய பிரதானமான ஒரு ஆசை உன்னுடைய வாழ்க்கையில வந்து தங்கி இருக்க ஆசைப்படுகிறார். சகைவை பார்த்து சொல்லலையா, சகைவே இன்றைக்கு நான் உன் வீட்டில் வந்து என்ன செய்யணும், தங்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாசம் பண்ணினாதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். புரிஞ்சுடுங்க. கர்த்தர் நமக்குள் இருக்கும்போது தான் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும். நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை இப்படி ஆலயத்தில் நடக்கும்போது, கூட்டம் நடக்கும்போது பிரசங்கியார் கேட்டாராம், எத்தனை பேர் உள்ளத்தில் இயேசுநாதர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டவுடனே ஒரு சின்ன பிள்ளை கையை வைத்துச்சான். உனக்கு அந்த பிரசங்கியார் கேட்டாராம், அந்த அந்த பிள்ளையை பார்த்து, அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்களாம். ஏன் அவரை நான் தானே உள்ள விட்டேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு, இயேசுநாதரை நான் தான் என்ன செய்தேன், உள்ள விட்டேன்னு சொல்லிச்சான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இயேசு வந்துட்டாரா, வாழ்கிறாரா, வாசம் பண்ணுகிறாரா, உங்களோடு பேசுகிறாரா? நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். புரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை உணர்த்துகிற தெய்வம், நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வம். நாம அநாதை இல்லை, நம்ம ஆதரவற்றவர்கள் அல்ல, நமக்கு ஒரு மெய்யான தெய்வம் இருக்கிறார். அவர் இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இதைத்தான் யாத்திராகமம் 25:8 படிச்சு பார்த்தா, நான் வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குப்பான்னு கேட்பாரு.
யோவான் 14:23 படிச்சு பாருங்க. என் வசனத்தை கொஞ்சம் நீ கை கொள்ளப்பா, நீ என்கிட்ட அன்பாயிரு, நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம்னு சொல்லுவார். பாத்துறீங்க, படிங்க, தெரியும். நாங்க வருவோம். வெளிப்படுத்தல் 3:20 படிங்க. இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். என்ன அருமை! அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்டு உங்க இருதய கதவை திறந்து கொடுத்தா அவர் உள்ளே வருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் சொல்லலாம். நீங்க 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தான்னா, இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நாம நினைச்சுக்கிட்டோம் ஆலயத்துல தான் ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி. நீங்களே ஆலயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களே ஆலயம். ஆண்டவரே, இது தேவன் தந்த ஆலயம் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒருவர் வாசம் பண்ணான்னா எவ்வளவு இன்பமானது தெரியுமா? ஆனால் தனிமை பயங்கரமானது. தனிமையா இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமத்தில், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. படைச்சிட்டு சொன்னார், இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, எல்லாமே நன்றா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு, இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏனென்றால் தனிமை அது பிசாசுக்கு இடம் கொடுப்பதற்கு வாய்ப்பாயிருக்கும். புரிஞ்சுக்கிடணும். நீங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா அம்மா டாக்டர்ஸ், வெளி தேசத்துல குத்தா பணத்தை சம்பாதிக்கிறாங்க, கொத்தா பணத்தை சம்பாதிக்கிறாங்க. மகா MBBS சீட்டு சென்னையில் கிடைச்சிருக்கு. அதனால சென்னையில் காலேஜில் படிக்கிறதுக்கு அவங்க சொந்த வீடு இருக்கு. சொந்த வீடு பெரிய பங்களாமா, அதுல 4-5 கார் இருக்குமா, ஒரு 10 போல வேலைக்காரங்க வேலை செய்வாங்களாம். ஆனா அந்த பிள்ளை மருத்துவ படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் போலீஸ்காரங்க வீட்டை சூழ நின்னாங்களாம். இதை பசங்கள்லாம் எட்டி பார்த்தாங்களாம். என்னடா பெரிய பங்களாவா இருந்தது, கார்லாம் விலையேறப்பட்ட கார்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு போலீஸா நிற்குது என்ன அப்படின்னு விசாரி பார்க்கும்போது மருத்துவக் கல்லூரியில் படித்த அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாள். போலீஸார் விசாரித்து பார்த்ததுல டெலிஃபோன் பக்கத்தில் ஒரு சின்ன கடிதம் இருந்துச்சான். அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாலாம், தனிமை என்னை வாட்டுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீ தனிமையா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அப்பா அம்மா நம்மோடு எப்போது இருக்க முடியுமா? கணவன் மனைவி எப்போது நம்மோடு இருக்க முடியுமா? பெற்றோர் பிள்ளைகள் எப்போது நம்மோடு இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. வேலை நிமித்தம், பிரயாணத்தின் நிமித்தம் நாம் எங்கெங்கெல்லாமோ செல்லுகிறோம். ஆனால் நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் அப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார். நீ திடமனதா இருக்கலாமே, தைரியமாக இருக்கலாமே. தைரியம். ஏன்னா வெறுமையா இருந்தான்னா, நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் படிப்பீங்க, ஒரு வீட்டில இருந்து ஒரு பிசாசு வெளியே போச்சான். அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டு இருந்ததான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிசாசானது வனாந்திரத்தில் சுற்றி திரிந்து இடம் இல்லாம போனதுனால நான் விட்டு வந்த வீட்டுக்கு போவேன்னு போன போது அது அழகா இருந்த உடனே தண்ணிலும் பொல்லாத 7 பிசாசுகளை கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார்ந்து இருந்துச்சான். அவன் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடா இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண இடம் கொடுங்க. அதற்காகத்தான் இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு அனுப்புகிறார். அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது நமக்கு பயம் இல்லை. நிறைய சொல்லலாம். பாதிப்பு இல்லை, பிசாசுக்கு இடமும் இல்லை, பாவத்துக்கு வழியும் இல்லை. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது அவர் நம்மை உணர்த்துவார், நீதியின் பாதையில நடத்துவார், சத்தியத்துக்குள்ள நடத்துவார், சமாதான பாதையில நடத்துவார். பார்த்துக்கிடுங்க. எங்க பக்கத்துல ஒரு ஆள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அது அடுத்தவங்களுக்கு பிடிக்கல, ஒரு பெரிய தலைவருக்கு பிடிக்கல. அவர் ஒரு நாள் அந்த மனுஷனை பார்த்து, ஏய் நீ எதுக்கு ஆலயத்துக்கு நீ போற, அவனு உனக்கு என்ன தந்தாங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் சொன்னாரு, இயேசு எனக்கு சமாதானம் தந்தார். ஒரே வரி. என்ன வரி? அவனும் இவங்களுக்கு என்ன தந்தான்னு சொல்லி படிச்சு கேட்டபோது, இயேசு எனக்கு சமாதானம். அந்த வார்த்தை கேட்ட உடனே பைக்கை டபன்னு எடுத்துட்டு ஓடியே போயிட்டார. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து
இவர் தான். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அந்த பாட்டை நம்ம அதிகமா பாடுவோம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். அவன் நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டணும், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசம். அது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம் விருப்பம். ஒரு சமயத்தில் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அவங்க மகன் கல்யாணத்துக்கு தாலி செயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. திருநெல்வேலியில் 2 பவுண்டுக்கு தான் தாலி செயின் எடுத்தாங்க. கஷ்டப்பட்ட ஃபேமிலி கூப்பிட்றாங்களே, நான் தான் கூட்டிகிட்டு போனேன். கடையில் கொண்டு விட்டேன். அந்த கடையில் தங்கமயில்னு ஒரு கடை திருநெல்வேலியில் விட்டேன், பார்த்துக்கிடுங்க. அந்த அந்த சகோதரியை சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்த உடனே அங்கே வேலை செய்த பிள்ளைகள்லாம் வந்து, நீங்கள் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, என் உள்ளத்தில் இயேசு இருக்கிறார், அப்போ நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னு உள்ள யார் வந்துடணும்? இயேசு உங்கள் வாழ்க்கையில் வாசம் பண்ணும்போது நீங்கள் எதை குறித்தும் கலக்கமடைய வேண்டிய அவசியமே இல்லை. யெகோவா ஈரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நம்மகிட்ட வாசம் பண்ணுறதுக்கு விரும்புகிறார். ஓனர் வந்தான்னா ரெண்டர் அவுட், நல்லா ஞாபகிடுங்க. இயேசு எனக்குள்ள வந்தான்னா எனக்குள்ள இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள், மூட பழக்க வழக்கங்கள், அறியாமைங்கிற இருள், இன்னும் சாபமாகிய இருள் எல்லாம் என்னை விட்டு வெளியே போயிடும். வெளிச்சம் வந்த பிறகு இருளுக்கு உள்ள என்ன வேலை? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. அந்த ஒளி உனக்குள்ளே வந்து தங்கும். உனக்குள்ள எல்லா அழுக்குகளும், எல்லா சிற்றின்ப ஆசைகளும், எல்லா பாவக்கிரிகளும் உன்னை விட்டு வெளியே போய்விடும். முதலாவது அவர் ரட்சிக்க வந்த தெய்வம், 2வது நம்மோடு வாசம் பண்ண தங்கி இருக்க வந்த தெய்வம், 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் யாரா? நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு 2:2, 21:4 படிக்கும் பொழுது அவர் ராஜா. யாரு யாரு சொல்லுங்க, அவர் யாரு? ராஜா. ஏதோ ஏழை வீட்டில் பிறந்துட்டாரு, அல்ல குடிசையில் தங்கிட்டாரு, தச்சனுக்கு வீட்டில் வேலை செய்தார் என்று நினைக்காம, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்தும் நம்ம நிமித்தம் தான் தரித்திர கோலம் எடுத்தார். அதான் சொல்லுவாங்க, தரித்திர நாயகா நமக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிமித்தம் தான் அவர் ஒரு ஏழை வீட்டில் அவர் பிறந்தாரே ஒழிய அவர் உண்மையில யாரு? ராஜா. சங்கீதத்தை நீங்க 24 சங்கீதம் 6, 7, 8 வசனத்தை படிங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மகிமையின் ராஜா. பாருங்க, மகிமையின் ராஜா. பிலாத்து கூட கேட்பான் ஒரு இடத்துல வரும்போது, நீ ராஜாவோ அப்படி சொல்லி கேட்கும்போது இயேசு என்ன சொல்லுவார்? எஸ், ஐ அம் த கிங் அப்படின்னார். நான் ராஜா தான் அப்படி சொன்னார். நீங்க எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்துக்கு ராஜா, அவர் நீதிக்கு ராஜா. வெளிப்படுத்தல் 1:5 படிச்சு பாருங்க, அவை பூமியில் உள்ள எல்லா அதிபதிகளுக்கும் ராஜா. அப்படி வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்க 14, 17 படிக்கும்போது அவருடைய நாமம் ராஜாதி ராஜா. நல்லா அறிந்து கொள்ளணும், நம்முடைய ராஜா, நம்ம ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜா. அவர் என் வாழ்க்கையில வந்து ஆளுகை செய்ய நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். பார்த்துக்கிடுங்க, இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷனை ஆளணும்னு ஆசை, ஆனால் தன்னை தன்னால் ஆள முடியவில்லை. இவன் ஒரு கண்ணு இருக்கு, இந்த கண்ணை ஆளுகை செய்ய முடியவில்லை. நேற்று ஒரு இடத்துல இலவசமா எல்லாருக்கும் துணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த சேலையே கொடுத்தான்னா அடுத்த ஆளுக்கு ஒரு சேலை கொடுத்த உடனே, ஐயா அந்த சேலை எனக்கு தந்துருங்களேன். அந்த ஆசை என்ன செய்யுது? அது கூட இன்னும் இல்லை, அந்த சட்டை எனக்கு தாங்களேன். இந்த கண்ணை கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த கண்ணு தான் நிறைய பாவத்துக்கு வாசல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாத்திரமல்ல, நம்ம வாய் எடுத்து பாருங்க. இந்த வாயினாலே எவ்வளவு வார்த்தைகளை நம்ம கொப்பளிக்கிறோம். வார்த்தையினாலே அநேகரை குத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். வார்த்தையினாலே விழுந்து போன ஜனங்கள் உண்டு. இந்த வாயை அடக்க, இந்த நாவை மேற்கொள்ள நம்மால் முடியவில்லையே. நம்முடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ண நம்மால் முடியவில்லையே. நம்மால ஆள முடியவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்தான்னா அவர் நம்மை ஆளுகிற தேவன். புரிஞ்சுக்கிடுங்க. அதான் ஒரு பாட்டு அந்த காலத்தில் உண்டு, இயேசு ராஜா என்னை
ஆளும் நேசானி ஒரு பாட்டு உண்டு. இந்த இயேசு எனக்குள்ள வரும்போது என்னை அவர் ஆளுகை செய்வார், ஆளுகை செய்வார், ஆளுகை செய்வார். மனுஷனை பற்றி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்து ஜெபிக்க போறேன். பாருங்க, ஒரு நாள் 4 நண்பர்கள் நல்ல தீர்மானம் பண்ணாங்களாம். காலையில் 10 மணியில் இருந்து மாலை 3 மணி வரைக்கும் ஒரு கடற்கரையோரம் ஒரு மரத்தடியில் 4 பேர் அமர்ந்திருக்கணும். ஒருவரை ஒரு பார்க்கலாம், ஸ்மைல் பண்ணலாம், கையசைக்கலாம், ஆனால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. இதுதான் தீர்மானம். 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 5 மணி நேரம் போட்டி. இப்போ நான் வரும்போது கூட நீங்கள் நல்ல போட்டிலாம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி. இப்போ 10 மணிக்கு எல்லாரும் உட்காந்துட்டாங்க, 4 நண்பர்களும். அப்படியே 12 மணிக்கு வெயில் வறுத்தெடுக்குது, 1 மணிக்கு உஷ்ண காற்று வீசுது, இதுவரைக்கும் பேசலை. 2 மணி ஆச்சு, 2 மரம் ஸ்வெட்டிங், வேத்து வடியுது. அவங்க அடக்கி கொண்டாங்க, பேசவே இல்லை, கண்ணுனால செய்கை காட்டிக்கிட்டாங்க. 2:30 ஆச்சு. அப்போ அந்த 2:30க்கு கடற்கரையிலேருந்து ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று வந்துச்சு, ஒரு குளிர்ந்த காற்று வீசிச்சு. ஒருத்தன் தன்னையும் அறியாமல் சொன்னா, ஜில்லுன்னு காற்று வீசுதுன்னா. அடுத்தவன் என்ன சொன்னா, உடனே பேசாத. 2 அவுட் ஆயிடுச்சு. 3வது ஒருத்தன் சொன்னா, உஸ் நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க. 4வது காரங்க, நான் மட்டும் பேசலன்னா. மணி 2:45 ஆகல. அதுக்குள்ள அவங்க தீர்மானம் என்ன ஆகி போச்சு, உடைந்து ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவுதான் தீர்மானம் எடுத்தாலும் அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கணும்னா ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். கர்த்தர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கணும். உங்க வீட்டை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுங்க, உங்க தொழிலை ஆளுகை செய்யறதுக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை, தொழிலை, உங்களுடைய வாழ்க்கையை, தோட்டத்தை அவர் ஆளுகை செய்வார். பலனுள்ள நாட்களை உங்களுக்கு தருவார், பலனுள்ள நாட்களை தருவார். இப்போ நம்ம பார்க்கிறோம், அவர் ராஜா என்றால் ஒரு ராஜாங்க இருக்கணும், அப்படிதானே? அப்பதானே ராஜா. ஒரு ராஜா அசோகர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கலிங்க பேரரசுன்னு ஒரு பேரரசு இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு ராஜா அப்படின்னா அவருக்கு ஒரு சேனை இருக்கணும். ராஜா என்றால் ஒரு ஆட்சி, ஒரு ஆளுகை இருக்கணும். இதே போல இயேசு நமக்கு ராஜா என்றால் அவருக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது, அவருக்கு ஒரு ராஜாங்கம் இருக்கிறது. அவர் நீங்க பாருங்க, அதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் ராஜாதி ராஜா. அவர் புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் பாருங்க, தூதர்கள் கூட்டம் இருக்கு. சோல்ஜர்ஸ் மாதிரி அங்க யார் இருக்கா? தூதர்கள் கூட்டம் இருக்கு. குடிமக்கள் மாதிரி அங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஒரு பெரிய குடிமக்கள் திரள் அங்க உட்கார்ந்து இருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தினுடைய ஆழம், நீளம், அகலம் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் வேதம் நமக்கு எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த வேதம் பூரணமானது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய வர வேண்டும். அதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகும். இப்போ நாம கொண்டாடிட்டு இருக்கிறதெல்லாம் முதலாவது கிறிஸ்துமஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம கொண்டாடுறது என்னது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து 2025 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அது வரலாற்று கிறிஸ்துமஸ். புரிஞ்சுக்கிடுங்க. இந்த வரலாற்று கிறிஸ்துமஸை இவ்வளவு விமரிசையா நம்ம கொண்டாடிட்டே இருக்கிறோம். என்ன சந்தோஷம், என்ன பாடல், என்ன பரிசு, என்ன அலங்காரம், என்ன ஆராதனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா 2வது ஒரு கிறிஸ்துமஸ் இருக்கிறது, அதுதான் மகிமையான கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்துமஸ்ல நீ இருப்பாயா? அந்த கிறிஸ்துமஸ்ல நீ பங்கு பெறுவாயா? அதான் முதலே சொன்னேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமை பொருந்திய தூதர்களோடு வல்லமையாய் ஆகாயத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவரை சந்திப்பதுதான் மகிமையான கிறிஸ்துமஸ். இதை குறித்து தான் வேதம் 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லுகிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில்
அந்த கிறிஸ்துமஸுக்கு மேய்ப்பர்கள் சாஸ்திரிகள் தான் போனாங்க. இந்த கிறிஸ்துமஸுக்கு நாம் எல்லாரும் முகமுகமா இயேசுவை சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ அவரை சந்திக்க ஆயத்தமா? இந்த பூமி நிலையானது அல்ல, இங்க இருக்கிற குடியிருப்பு நிலையானது அல்ல. இது ஒரு மாயாபுரி. நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன உறவு, சின்ன சொந்தங்கள் தான். நிலையான வாசஸ்தலம் உன்னதத்தில் இருக்கு. எங்கள் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கிறிஸ்துமஸ் இயேசு பாவிகளுக்காக வந்தார். மகிமையான இரண்டாவது கிறிஸ்துமஸ் பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். நீ அந்த கூட்டத்தில் இருக்கிறாயா? அதான் பழைய காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க. பெதுரு பவுலும் யோவானும் அங்கே பொன்மின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் தீரளாய் கூட நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் மகிமையான கிறிஸ்துமஸ். இயேசுவை நாமெல்லாம் முகமுகமா பார்ப்போம், அவரை தொட்டு பார்ப்போம். இதைத்தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7, 8, 9 சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. நீங்க வீட்டில் படிங்க. ஆண்டவர் மத்திய ஆகாயத்துக்கு வருவார், அவருடைய ஜனங்களை எடுத்துக்கொள்வார். அந்த ஜனங்கள் இயேசுவை முகமுகமா பார்ப்பாங்க. கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவாங்க. தூதன் சொன்னான், இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை சுற்றி முள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கெடுத்திருக்க காண்பீர்கள். அவன் சொன்னான். தூதர்கள் பாடினார்கள், மேய்ப்பர்கள் தரிசித்தார்கள், சாஸ்திரிகள் எல்லாம் வந்து பொன் வெள்ளை போலும் தூபவர்க்கத்தை படைத்தார்கள். அந்த நாளை நாம் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஒரு மகிமையான கிறிஸ்துமஸ் இருக்கு, மேலான கிறிஸ்துமஸ் இருக்கு, ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் இருக்கு. அதற்கு 3 படி தான் முக்கியமான படி. 1, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இயேசு ரட்சிக்கும்போது தான் இந்த பூமிக்கே வந்தார். இந்த பூமியில பாவ குழியில, சாப குழியில, நோய்ங்கிற குழியில, கடன்கிற குழியில, எதுலெல்லாம் நீ இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். சில வேளை இயேசு உன்னை எதுக்காக குணமாக்குகிறார்? நீ நோய் நிமித்தம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, இந்த கடன் நிமித்தம் நீ நித்திய அக்கினியில விழுந்து விடக்கூடாது நீ சொல்லிதான் உன் கடன்கள் எல்லாம் கர்த்தர் அடைக்கிறார். உன் நோய்களெல்லாம் அவர் குணமாக்குகிறார். உனக்காக இயேசு சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். அந்த அக்கிரமங்கள் எல்லாம் என்மேல் வரட்டும், அந்த பாவ சாபங்கள் என்மேல் வரட்டும் என்று சொல்லி அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிக்க வந்த தெய்வமாயிருக்கிறார். உங்களை அதிகமா நேசிக்கிறார். 2வதாக, அந்த ஆண்டவருடைய பெரிய ஆசை நமக்குள்ள வாசம் பண்ணணும், நம்மோடு பேசணும், நம்மோடு தங்கி இருக்கணும்னு சொல்லிதான் இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். இப்பொழுது உங்களுடைய இருதய கதவை ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கா. ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன் அப்பா. இந்த பாழான இருதயத்துக்குள்ள, இந்த கரைப்பட்டு போன இருதயத்துக்குள்ள, உடைந்து போன இந்த இருதயத்துக்குள்ள இயேசுவே நீர் வாரும். என் இருதயத்தை உம்முடைய இரத்தத்தால் கழுவும். என் இருதயத்தில் நீ ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் என்று கேட்கும்போது நிச்சயமாகவே இயேசு உங்க வாழ்க்கையில வருவார். இதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ். மெய்யான கிறிஸ்துமஸ். நம்மள யாரும் தவறி போயிடக்கூடாது. 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைப்பாங்க, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் எழுதப்பட்டிருக்குது. 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகள் இருந்தாங்க, 5 பேர் புத்தி உள்ளவங்க அவரை சந்தித்தாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. எனவே தான் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். எல்லாரும் எளிமை நிற்போம். 2 நிமிஷத்தில் நம்ம முடிக்க போகிறோம்.
எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் திறந்து ஆண்டவர் கொஞ்சம் சோதரம் பண்ணுறீங்களா? எவ்வளோ நல்ல இயேசு பார்த்தீங்களா? எவ்வளவா அவங்கள அன்பு கூறுகிறார் பார்த்தீங்களா? எவ்வளவா அவங்கள நேசிக்கிறார் தெரியுமா? ஏதோ நீங்கள் வர்றேன் போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். என் மகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறானே, என் மகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாளே, இன்னும் அவள் இன்னும் அறியலையே, இன்னும் அவள் என்னை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவள் கண்ணு திறக்கப்படவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் இன்றைக்கு செக்கடி விலையில் உள்ள இந்த கூட்டத்தில் இருக்கிற அல்லாவிட்ட அந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய கண்கள் அப்படியே உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. எதற்காக? உன்னை ரட்சிப்பதற்காக, உனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக, அவர் ராஜாதி ராஜாவாய் வந்து ஆளுகை செய்வதற்காக. நன்றியோடு கர்த்தரை கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு அன்புள்ள இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க. நிறைந்தவரே. ஆண்டவருக்கு கேட்கணும் உங்க சத்தம். கரங்களை உயர்த்தி ஆராதனையே உமக்கே, ஆராதனையே உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தினால். உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஒளிந்திடும் வல்லமையே உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமையே உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆவியானவரே எனக்குள்ள வாரு, என்னை ஆளுகை செய்ய வாரு. எனக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடையட்டும். கேளுங்க, எனக்குள்ள இருக்கிற போராட்டங்களுக்கு முடிவு உண்டாகட்டும். இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாயே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வர பிரயாசப்படுகிறார். நீ இடம் கொடுத்தால் இயேசு வருவார், உன்னை வாழ வைப்பார், உன் சிறையிருப்பை மாற்றுவார். வாசற்படியில நின்று தட்டிட்டே இருக்கிறார். ஆண்டவரே வாரும். கேளுங்க, இயேசுவே வாரும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே நீர் வாரும். ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு தருகிறேன், என் வாழ்நாளை உமக்கு தருகிறேன், என் வீடு உறவுகளை உமக்கு தருகிறேன். நீர் ஆளுகை செய்வீராக.
ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. உடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாறட்டும், உடைய துக்கங்கள் எல்லாம் மாறட்டும், சரீரத்தில் இருக்க போராட்டங்கள் தீரட்டும் ஆண்டவரே. இந்த சபை வாழ்வடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர் குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்க. வருகிற நாள் பண்டிகைகள் எல்லாம் அப்படி நாம மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.